இப்பதான் ஆரம்ப காலம். ஒரு 20 நாள் தள்ளி போயிருக்கு. நோ டாக்டர், இருக்காது. என்ன இருக்காது? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தப்பு பண்ணல டாக்டர். நீ தப்பு பண்ணலன்னு உன் வாய் சொல்லுது, தப்பு பண்ணிருக்கேன்னு உன் வயிறு சொல்லுதேம்மா. ஐயோ இல்ல டாக்டர். நான் சொல்றத நம்பலன்னா நீ எந்த டாக்டர் சொல்றியோ அந்த டாக்டரை வச்சு கூட செக் பண்ணி பாத்துக்கலாம். யார் சார் நீங்க? வேணி, யார் நீங்க? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க. நான் உங்க பொண்டாட்டி. நீங்க பொண்ணா டிராவல் பண்ணணும்னு சொன்னீங்க. இதோ, இப்ப நான் கர்ப்பமா இருக்கிறத சொல்றாங்க. இதுக்கும் நீங்க தான் காரணமா? என்ன வேணி, என்ன இப்படி பேசுற? ஆமா, எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். இது பாரு, உண்மையை ஒத்துக்கிற மாதிரி நடிக்கிறதுனால நீ வேணா உத்தமனா தெரியலாம். ஆனா இது உண்மையான என் கேரக்டர்ல எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. இது பாரு, மரியாதையை சொல்லு. இதுக்கு முன்னாடி நீ என்னை எங்கேயாவது பாத்திருக்கியா? என்னது இது? நீயும் நானும் கணவன் மனைவியா கையெழுத்து போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்ட ஃபார்மோட காப்பி. வணக்கம் சார். ஏசிபி சார், என்னாச்சு? போட்டோ மேட்டர். போட்டோஸ் எல்லாம் ஒரிஜினல் சார். அதுல எந்த டிக்ஷன் கிடையாது. அப்பா, எல்லாமே போய்ப்பா. போட்டோ போய், இவன் போய், என் கர்ப்பம் போய், எங்க நடக்கிறது என்னன்னு எனக்கு புரியலப்பா. யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு இவளை அடிச்சு தரத்துங்க ப்ளீஸ் பா. இருமா, பதட்டப்படாம கொஞ்சம் பொறுமையா இருமா. கொஞ்சம் பொறுமையா இருமா. இவனை சரியா தெரியாதுன்னு சொல்ற, ஆனா அவன் தான் உன் புருஷன்னு ஒவ்வொரு சாட்சியா வச்சு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காருமா. இப்ப நீ கர்ப்பமா இருக்கேன்னு டாக்டர் அம்மா சொல்றாங்க. இப்படி உண்மைகள் கண்ணுக்கு முன்னால விஸ்வரூபம் எடுத்து நிக்கும் போது இந்த செபஸ்டியனை கண்டிக்கவோ இல்ல தண்டிக்கவோ பயமா இருக்குமா? அப்போ நீங்க யாருமே என்ன நம்பல இல்ல? நான் நம்புறேன் வேணி. நீ இவ்வளவு தூரம் இந்த செபஸ்டியனை தெரியாதுன்னு சொல்லும் போது உன் பக்கமோ உண்மை இருக்குன்னு எனக்கு படுது. அந்த உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன். நான் எந்த தப்பு பண்ணலன்னு நீங்க நம்புறீங்கல்ல? நான் நம்புறேன். இந்த ஒரு வார்த்தை போதுங்க. இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். திருப்தியா சாப்பிட்டியாமா? ஓ, சூப்பரா இருந்துச்சு ஆண்டி. நான் ஒரு புடி பிடிச்சிட்டேன். இந்தம்மா, இந்த மோரையும் குடி. இதென்ன ஆண்டி? குழம்புல கொஞ்சம் மசாலாவை தூக்கலா போட்டேனா, அதனால ஜீரணத்துக்கும் நல்லது, ஜில்லுன்னு இருக்கும். இந்த குடி. மோர் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு ஆண்டி, ஆனா லைட்டா கசக்குது. ஆமா, என்ன ஆண்டி நீங்க மட்டும் தனியா வீட்ல இருக்கீங்க? அங்கிள் வேலைக்கு போயிருக்காரா?
அவர் எப்பவோ மேல போயிட்டாரு. என்னது மேல போயிட்டாரா? அப்புறம் பூவும் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு சுமங்கலி மாதிரி இருக்கேன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒரு கணக்கு. எனக்கு புரியவே இல்ல ஆண்டி. கணக்குனா? கணக்குன்னா தனியா இருக்கிற என்ன மாதிரி பொம்பளைங்க கிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு அர்த்தம். ஆமா, நீ தனியாவா சென்னைக்கு வந்திருக்க? ஆமா ஆண்டி. உனக்கு சென்னையில வேற யாரும் பழக்கம் இல்லையே? யாரும் பழக்கம் இல்ல ஆண்டி. என்ன ஆண்டி, தலையெல்லாம் சுத்துது. சுத்தாம என்ன பண்ணும்? மயக்க மருந்துல அதுல கலந்து கொடுத்துருக்கேன். என்ன சொல்றீங்க? மயக்க மருந்து கொடுத்துருக்கீங்களா? ஆமா, மயக்க மருந்து நல்லா வேலை செய்யுதுல்ல? என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? ஆ? உனக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லணுமா? நான் கிளம்புறேன். நீங்க பேசுறதே சரியில்லை. ஏய், எங்கடி பாரு? ஏய், நில்லுடி. எங்கடி பாரு? நில்லுடி. நில்லுடிங்கல. நில்லு. அப்பா, நல்ல வேளை. மூச்சு இருக்கு. தப்பிச்சு போயிடுவாளோன்னு நினைச்சேன். நல்ல வேளை. ஹலோ. ஹலோ, நான் தான். என்ன சொல்லு. ஒரு பொண்ணு தானா வலையில வந்து விழுந்திருக்கா. உங்க பிளானுக்கு ஒர்க் அவுட் ஆகும். வந்து பாக்குறீங்களா? வர. சரி, சீக்கிரம் வாங்க.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.